ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. எல்லாத்தையுமே தூக்கி போட்டு ஒரே ஒரு பாட்டு டெய்லி காலையில் இருந்தோன்னா ராஜா சாரோட சாங் அது ஒன்று கேட்டால் போதும். சாமி கும்பிடுவோம், கும்பிட மாட்டோம், கோவிலுக்கு போவோம், போக மாட்டோம்லாம். ஒரே ஒரு பாட்டு. பாடும் ஒரு வரமே எனக்களிக்க வேணும் புது ஸ்வரமே. ஆயிரம் தான் ஒரு காப்பிரைட் கொடுத்து நக்கல் பண்ணாலும் என்னதான் இருந்தாலும் ஒரு பாட்டு நம்ம கேட்காம இருக்க முடியுதா? பாட்டு எப்படி இருக்கு, என்ன பண்றது? இதுக்கு மேல நம்ம போட்டா காப்பிரைட் நமக்கே வருமேடி. தமிழ் இசையினுடைய ஒரு பெரிய சொத்துனா எதை சார்? இசைன்னு சொல்கிறப்ப சவுண்டுன்னு சொல்கிறப்ப அது வந்து அது 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 ஒரு பெரிய கல்ச்சர். அது ஒரு பெரிய கல்ச்சர். அதை வந்து குறுக்க வேண்டாம். தமிழ் இசைன்னு சொல்லுவோம், கர்நாடக இசைன்னு சொல்லுவோம். எனக்கு அந்த மனப்பான்மை இல்லை. நீங்களும் குறுக்க வேண்டாம். உங்களையே நீங்கள் குறிக்கிறீங்க. இசையோட வடிவமைச்சு சிம்பனிக்கு பேர் கொடுத்ததே ராஜா தான். அதில் சினிமா சாங்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து இந்த சிம்பனிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்கலாம். இப்போ பருவமே புதிய பாடல் பாடுங்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு பாருங்க. எண்ணினிய பொன்னிலாவில் வர்ற பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் கேளுங்க. நினைவோ ஒரு பறவையில் வரதை பாருங்க. மடை திறந்து பாடும் நதியலை நான் அதில் வர பேக்ரவுண்ட்லாம் பாருங்க. இதுல எல்லாம் சிம்பனிக் ஃபார்ம் தான். இப்போ வர பாட்டெல்லாம் அதே மியூசிக்கை திருப்பி போட்டு அதே அந்த டும் 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 மட்டும் வச்சுட்ருக்காங்க. ஆனால் ராஜா எப்போவுமே ஒரு பாட்டுன்னு ஒன்று ஆரம்பித்தா புதிய ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பார். சின்ன சின்ன பீசஸ். ஆமாம், அந்த ஐடியாவை வந்து நான் சினிமா பாட்டில் கொடுத்து ஜனங்களை எஜுகேட் பண்ணுறேன். ஜனங்களை எஜுகேட் பண்ணுறீங்க, இதுக்கு பழக்கப்படுத்துறீங்க. இது வந்ததுன்னா எவ்வளவோ சாங்ஸ்களை வந்து இவங்களை கேட்க வைக்கணும். நான் ரசிக்கிறேன் இல்லையா, இதெல்லாம் ஏன் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாவிலேயே வந்து இதெல்லாம் வந்து அடிக்கடி புகுத்திக்கிட்டே இருப்பேன். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே நெஞ்சில். இந்த பாட்டு கண்டிப்பாக எல்லோரும் கேட்டிருப்பீங்க. இது ஒரு இளையராஜா பாட்டு தான். அப்படி ஒரு அற்புதமான பாட்டு. இந்த ஒரே பாடல் தான் நான் விசிலிலேயே கம்போஸ் செய்தது. காதலின் தீபம் ஒன்று. சரியா இருக்குமா? இப்படியே சொல்லி கொடுத்து பாட்டும் இதே போல் சொல்லி கொடுத்து ரெக்கார்ட் பண்ண சாங் இது. ராஜா சும்மா இருக்கிற நேரமெல்லாம் பாட்டை கம்போஸ் பண்ணிச்சு மாஸ்க் காட்டிட்டு இருந்தார். அதே போல் தான் வைதேகி காத்திருந்தாள் படத்துக்கு ஒரே நாள் 6 பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்காரு. வைதேகி காத்திருந்தாள் வர்ற அத்தனை பாட்டுமே கதையே இல்லாமல் பண்ண பாட்டு. ஈவினிங் ஒரு 4 o'clock உட்காந்தா டியூன் வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ரெக்கார்ட் பண்ணிட்டா ஒரு 6 பாட்டு. ராஜசேகர் டைரக்டர் வந்து ராஜசேகர் இந்த 6 பாட்டையும் ஒரே படத்தில் வைக்கிறது தான் அந்த 6 டியூன் அவங்க கொடுக்குறாரு அப்படின்னா பண்ணிவிடுவா சார். இல்லை ரொம்ப நல்லா இருக்குது இந்த டியூன்ஸ் எல்லாம் அப்படின்னாரு. அப்புறம் அங்கே வந்தால் பஞ்ச சார் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு கம்போசிங்க்கு டைம் கொடுக்காம இருந்தாலும் கூட கம்போசிங் போய்ட்டு அந்த டேப்பெல்லாம் கொடுத்து அனுப்பி கொஞ்சம் கேட்கலாம். அவர் டேப்பெல்லாம் கொடுத்து அனுப்பிச்ச உடனே அவர் கேட்டார், இந்த ஆஹா ஓஹோன்னு ஒரு பாட்டு வருது பார்த்தியா, அந்த பாட்டை எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடு. அங்கே ஷூட்டிங்கில் ஆட்கள் வெயிட் படம் ஆரம்பிச்சிருக்காருன்னு தெரியாது. ஷூட்டிங்கில் ஆட்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க. அந்த டேப்பில் இருக்கிறது அந்த ஒரு பாட்டு மட்டும் யாருக்கு கொடுக்க மாட்டேன். அந்த 6 பாட்டையும் அப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொடுக்குறேன், இல்லைன்னா கிடையாதுண்ணா அப்படின்னா. என்ன கூடவா நீ இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு தான் அது அப்படி தான் அப்படின்னா. சரி, அப்போ அந்த 6 பாட்டையும் வச்சுட்டு கதை பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ முதல்ல ரெக்கார்ட் பண்ண விடும். அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த 6 பாட்டையும் வச்சுட்டு சுச்சுவேஷன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த கதையை மாற்றி கொஞ்சம் மாற்றி பண்ணது தான் வைதேகி காத்திருந்தாள். இப்படி சொன்னால் ராஜாவை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நஞ்ச பாட்டாங்க போட்டிருக்காரு, கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பாட்டு. இதே மாதிரி இன்னொரு வீடியோ வேணுன்னா இந்த வீடியோக்கு 100 லைக்ஸ் வந்தால் பார்ட் 2 வீடியோ போடுறேன். தேங்க்யூ. நான் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் நான் தனியாக பேசிட்டு இருக்கேன்.